ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சவுத் இந்தியன் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ லாலிபாப். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெசிபி. இது எப்படி நல்லா முறுமுறுன்னு ஈஸியாக செய்யலான்றதை வாங்க பார்ப்போம். 3 பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக தேவையான ப்ரெட்டை எடுத்துப்போம். ஒரு தவா ஹீட் பண்ணிக்கலாம். தவா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி ப்ரெட்டை வச்சு திருப்பி போட்டு எடுத்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு ப்ரெட் கிராம்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. ஒரு மீடியம் அளவு ஹீட் பண்ண உடனே எடுத்து ஒரு மிக்ஸி ஜார் பவுலில் எல்லா ப்ரெட்டையும் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தோடனே ப்ரெட் கிராம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எல்லா பொட்டேட்டோவும் நம்ம 1 by 1 பீல் பண்ணி எடுத்துப்போம். இப்போ எல்லா பொட்டேட்டோவும் அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கண்ணாடி பவுலில் எல்லா பொட்டேட்டோவும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எல்லா பொட்டேட்டோவும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துப்போம். இப்போது நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறாச்சு. நெக்ஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ஆனியன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இது மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள். நெக்ஸ்ட்டு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் கிராம்ஸ்லேருந்து 2 கைப்பொடி எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அனைத்துமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இது மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துப்போம். மைதா மாவு 2 கப்பு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சி எடுத்துப்போம். தண்ணி ஒன்று வேணும்னா கூட நம்ம நல்லா ஆட் பண்ணி நல்லா லிக்விடாக வரணும். இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா லைட்டாக ஆயில் எடுத்து கையில் அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறதில் எடுத்து அழகாக உருண்டை மாதிரி உடுத்தி எடுத்துக்கலாம். இது எந்த ஷேப்பு நமக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா கலவையில் அழகாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 1 by 1 இது மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா அழகாக டிப் பண்ணதை பிரெட் கிராம்ஸ் இருக்குல்ல
அதில் போட்டு நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்துப்போம். ஒவ்வொன்றா நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ரெடி ஆகிடும். இது மாதிரி அழகாக ரெடியாகி வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ லாலிபப்பை 1 பை 1 ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போது அழகாக நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு லாலிபப்பு. இது ப்ரௌன் கலரில் வரணும். ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். லைட்டாக ப்ரௌன் ஆனதும் திருப்பி விடுங்க. உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக அழகாக ப்ரௌன் கலரில் வந்துடுச்சா? இந்த மாதிரி வந்தத உடனே ஆயிலிருந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம அழகாக கிறிஸ்பியான பொட்டேட்டோ லாலிபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோதான், பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.